காரணம் தவஜே எப்பதாம் தோர்வஜான வித்வஸ்தா வேடகர்மதா வசுதாமுதயாஹோஹம் யாமுனேயம் நமாமிதம் எப்பதாம் தோர்வஜான வித்வஸ்தா வேடகர்மதா வசுதாமுதயாஹோஹம் யாமுனேயம் நமாமிதம். பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி விபோதமே சாங்கே கிருதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வகர்மணாம். சாங்கே கிருதாந்தே புரோக்தானி, சாங்கே கிருதாந்தேனாக்க சாங்கிய மதம், சாங்கிய சித்தாந்தம் உண்டாது. இந்த கருத்துல ஆரம்பிக்கப்பட்ட சாதிக்கிற சாஸ்திரத்தை பூர்வ பட்சமாக இருந்து கண்டிக்கப்பட்ட சாங்கிய சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அந்த சாங்கியத்தை இங்க சொல்லல. சாங்கியா புத்தி சாங்கிய கிருதாந்த யதாவசித யதாவசித தத்துவ விஷயா வைதிக்யா புத்தியா அனுசரிச்சுட்டே நிர்ணய சர்வத்திய. அதனால இந்த நாங்க யதாவசிதமான உள்ளபடியான புத்தி சேகத்தை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிற வைதிக தத்துவங்கள் இருக்கு. அதை அடைகிறது தான் இந்த சாங்கிதான் வேதாந்த சாஸ்திரம். அதுல நிர்ணயிக்கப்பட்ட சர்வ கர்மனாம் சித்தையே சர்வ கர்மனாம் உற்பத்தையே புரோக்தானி பஞ்ச ஏதானி காரணானி விபோதனே. விபோதனேன என்னிடத்திலிருந்து கேள் அறிவாயாக. மம சகாசாது மம சகாசாது அனுபந்தத்துல மம சகாசாது என்னிடத்தில் இருந்து மம சகாசாதுங்கிறது ஒரு அவ்வியம். விஷ்ணு சகாசாது தூதம். சகாசாதுங்கிற அவ்வியத்துக்கு என்னிடத்திலிருந்து அதிலிருந்து பஞ்சமி விபக்தி அர்த்தம். அந்த அவ்வியம் அது பஞ்சமி விபக்தி இல்லை, அவ்விய சப்தம். அதுக்கு பஞ்சமி விபக்தி அர்த்தம். என்னிடத்திலிருந்து அனுசந்தானம் பண்ணுவாயா. வைதிகி புத்தி சரீரேந்திரிய பிராண ஜீவாத்ம உபகரணம் பரமாத்மானமேவ கர்த்தாரம் அவதாரயதி. வைதிகி புத்தி, வைதிகி புத்தினா வேதாந்த சாஸ்திரத்தால் ஏற்பட்ட வைதிக புத்தி ஞானமானது சரீரம், இந்திரியம், பிராணம், ஜீவாத்மா இவைகளெல்லாம் பரமாத்மாவுக்கு உபகரணமாக, இவைகள்லாம் பரமாத்மாவுக்கு சரீரபூதமாக பரமாத்மாவால் இவைகளை உபகரணமாக கொண்ட கர்த்தா. ஒரு கர்த்தாவுக்கு உபகரணங்கள் அநேகம் போல பரமாத்மாவா சர்வ கிரியைகளுக்கு கர்த்தா. இந்த ஜீவாத்மாவுடைய சரீரம், இந்த ஜீவாத்மாவுடைய இந்திரியங்கள், இந்த ஜீவாத்மாவுடைய மனோபுத்தி இவைகள் எல்லாம் அந்த பரமாத்மாவாகிற கர்த்தாவுக்கு கரணங்கள் என்று வேதாந்த சாஸ்திரத்தை அவதாரங்கள். ஆத்மனிஷம் ஆத்மனவந்தர என் ஆத்மான வேத எஸ் ஆத்மா சரீரம் யஹ ஆத்மானம் அம்பரோயனைக்கு தம் ஆத்மா அந்தர்யானதா அந்த பிரதிஷ்ட கனஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா. இந்த பிரகாரமா பரமாத்மாவுக்கு அவர் ஒழித்த பாக்கியெல்லாம் சரீரமாக இருக்கிறார். சரீரமானது ஆத்மாவுக்கு தான் கர்த்தத்துவம். சரீரம் காரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்திரம். அதனால பரமாத்மாதான் கர்த்தா. இந்த ஜீவாத்மா அவருடைய சரீர இந்திரியார்கள் அவருடைய புத்தி முதலானவர்கள் எல்லாம் அந்த கர்த்தாவாகிற பரமாத்மாவுக்கு காரணமாக உள்ளன. இது வேதாந்த சாஸ்திரத்தை நிர்ணயிக்கப்பட்டது. பஞ்சைதானி மகாபாஹோ காரணானி விபோதமே சாங்கே கிருதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வகர்மணாம். அந்த பஞ்சையே அந்த அஞ்சு என்ன அப்படின்னு கேட்டப்பா. அந்த அஞ்சு என்னன்னு கேட்டா அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதக் விதம் திரிவிதாசு பிரதக் தேஷ்டா விவிதாசு பிரதக் தேஷ்டா தெய்வம் தெய்வாத்திர பஞ்சமம். சரீரவான் மனோதீ இது கர்ம பிராரபணே நரஹ நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே பிரத்யேகவ. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதக் விதம்
விவிதாக புதேஷ்டா தெய்வம் தெய்வாத்திர பஞ்சமம். ஏன் அதிஷ்டானம் சதா கர்த்தா, அதிஷ்டானம் ஒண்ணு, சதா கர்த்தா இரண்டாவது, புதீதம் கரணம் மூணாவது, விவிதாக சேஷ்டா புதேஷ்டா நாலாவது, தெய்வம் அப்படிங்கிறது ஐந்தாவது. இவை ரெண்டுதான் ஒவ்வொரு கிரியையும் நடப்பதற்கான 5 காரணங்கள். சேஷ்டானாக சேஷ்டாங்கிறது பிராண கிரியா, சரீரத்தை பிராணம் செய்கிற வியாபாரம் கிரியா. இந்த ஜீவனுடைய எல்லா அசைவுகளும் இந்த உள்ள இருக்கிற பிராணனால, பிராணம் இல்லாத ஜீவத்தில் அசைவு கிடையாது. அதனால சேஷ்டாங்கிறது பண்ணதான் போகுது. அதுக்கு சோதனை. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச புதீதம் விவிதாக புதேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். சேஷ்டான சப்தத்துக்கு பிராணக்கிரியாத்தான். சரீரத்தில் இந்த பிராணமாகவும் சஞ்சரித்து இந்த சரீரத்துல பிரயோஜனம் உள்ள சேஷ்டான அசைவுகளை மூவ்மெண்ட் உண்டாக்குற. இந்த சரீரத்தில் நடக்கிற மூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் பிராணம் தான் காரணம். அதனால சேஷ்டா நாம பிராணக்கிரியா. சேஷேந்திரியாத்மகம் சரீரம். சரீரத்துக்கு வைத்தேசிக சொல்ற லெவனம் செய்யலாம். இந்த லெவனில் இருந்து பாக்கியா கண்டிக்கிறது விலக்கணப்பாதிகள் சொல்றாங்க. சேஷேந்திரியாசிரியம் சரீரம், சேஷாவது இந்திரியம். இந்திரியங்கள்லாம் பிராணனால செயல்படுத்தப்படுறது. பிராணனால செயல்படுத்தக்கூடியதான சேஷ்டையுடைய இந்திரியங்கள் எல்லாம் சேஷ்டாவது இந்திரியங்கள். அந்த சேஷேந்திரியங்களுக்கு ஆசிரியமாக இருப்பது எதுவோ அதுதான் சரீரம் அப்படின்னு வைசேஷிக லட்சம். சரீர லட்சணம் மற்ற சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய எல்லா சரீர லட்சணங்களையும் எடுத்து பார்க்கிறாரும் அது எல்லாத்தையும் தர்க்கத்தினால கண்டித்து அதுக்கப்புறம் சுவாமியத்த சரீர லட்சணம் இல்லையா நிகதமான இல்லையா ஆதேயத்துவ விஜயத்துவ கேசத்வாதிகள் தான் சரீர லட்சணம் நிரந்தரமா சாதிக்கிறது. கேட்டதான் சரீரம், கேட்டதுனாலே சரீரம் ஆகிடாதுன்னு பார்த்துக்காங்க. நான் ஞாயிற்று ரொம்ப அழகா இருக்கும். இரண்டாம் இலக்கணப்பாதிகள் கீழே கிடையாது. ஞாயிற்று 4வது லட்சணம் சொல்றேன். என் அற்புத சித்தம், அதனால அற்புத சித்திய 4வது லட்சணமா சொல்றேன். சாதாரண கண்ணனத்தை வாங்கி திரும்பி இவர் திருப்புக்குடி சுவாமி அவர் சொல்ற இதுக்குள்ள இந்த அற்புத சித்திகள் 4வது சொல்றதுக்குள்ள பாக்கி 3 லட்சம் அழகுன்னு இல்லைன்னு இன்னும் நிறைய வாக்குவாதம் இருக்கு. அதுக்கும் பண்ணுங்க. டக்குனு ஒரு 10 நாள் சேலம் அடிச்சு விட்டாங்க ஒரு பாகம் ஆகிடும். பொம்பளைக்கு போயிட்டு வந்தோடனே பாதாவளியில ஒரு இது எடுத்துக்கணும். ஒரு சீபாசத்துக்கு உபயுக்தமான பாத்திரங்களை முதல்ல பார்த்துக்கணும். அது எப்பவும் ஒன்று அருகி விட்டுருவேன். அது ஒண்ணுமே கட்டாது. அது நமக்கு உட்காந்து காட்டுறது சொன்னவரை முடிச்சுட்டு போறது. இல்ல இது ஒரு கொஸ்டினர் ஒண்ணு கேட்டிருக்கேன். ஞானத்தை பிடிச்சவருக்கு இங்கிலீஷ்ல 4 சப்தம் இல்ல
சீரியஸ் நாலேஜ் இருக்கு. அது தவிர பொதுவிலேயே சீரியஸ் நாலேஜ் எல்லா சதத்துக்கும் சிஸ்டத்துக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கு. நம்ம பாஷையா கொண்டதான ஷார்ட் வாரத்துக்கு நியூ சீரியஸ் நாலேஜ். இப்போ நம்ம திருவிழா கேபிட்டல் வாரத்தை என்டர் பண்ண போறோம். இந்த பவுல் பாருக்கான அனுமான கண்டான இருக்குன்னாக்க அதுக்கு கேபிட்டல் வாரம் தான். ஜாதி பட்சகம் தான் பாசியாக வேண்டிய நிறைய நமக்கு இருக்கிற மாதிரி அவ்வளவு ஆட்சி யாருக்குமே எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண மாட்டேங்க. நம்ம மாதாவதி ஒரு 10 நாளுக்கு இருக்கணும்னு இருக்கிறார். முதல்ல சாஸ்திரார்த்த சமர்ப்பணவாதம், சமாசவாதம், லகுசாமானாதிகரண்யவாதம், குருசாமானாதிகரண்யவாதம், இது 4 10 நாள்ல பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா இருந்தது சித்தாந்தம். நம்ம பிரமேயம் கூட சிந்தனை பண்றது. சித்தாந்தம் நியாயத்தானே டிபெண்ட் பண்ணவே இல்லை. முழுக்க நியாய சித்தாந்தம் தான் அது நிறைய நியாயத்தான எடுத்துதான் சாதனை பண்றாங்க. சித்தாந்த முடிவுல தான் ஆனந்த காலத்துல கண்டாங்க. நாராயணாச்சாரியர்னு நம்ம சம்பிரதாயத்துல பாஷாவுடைய சம்பிரதாயத்துல ரொம்ப மோஸ்ட் ஏன்சியன்ட் கிரந்தம் நீதிவாதம். ராஜதானிலிருந்து அதிகமாக எல்லா கிரந்தத்தையும் நாராயணாச்சாரிய அது இதுல சேர்க்கணும் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணான்னு கேட்டாக்க இந்த மீமாங்கா ஜெயிச்சி பண்ண சும்மா மீமாங்கா சூத்திரங்களே நிராகரிச்சுட்டு 4000 சூத்திரம் வேண்டவே வேண்டாம் வீணா போகாத ஒரு படி 500 சூத்திரங்கள்னால மீமாங்கா நான் பண்றேன்னு 500 சூத்திரங்கள்னால இப்ப இருக்கிற மீமாங்கா அத்தனையும் பண்ணாரு. அதெல்லாம் ப்ரொடியூஸ் பிரதர்சனா இல்ல அது இருக்கு. ஆனா வயசு சாமராஜாரி ஜெயினி சமாஜத்தில் சாமி நாமவேத பிரவர்த்தகர் அவர் சொல்ற சூத்திரங்களை நான் மாற்றத்துக்கு விரும்பலை. எப்படி நாராயணர் பிராக்கியா இருந்து அவரும் அவங்க பட்டரையே பேசுவாங்க. அது பட்டரை போல வைபவங்களுக்கு தகும் எனக்கு தகாது அப்படின்னு இதுக்கெல்லாம் நிறைய புரியல. அதாவது ஜாஸ்தி தர்சனமானது கட்டு தரிசனத்தினாலே குரு தரிசனத்தினாலே மக்கள் கட்டு தரிசனத்தினாலேயே ஞான லட்சண பிரத்யாசத்தினால ஒரு தரிசனத்திலேயே வியாப்தி ஞானம் உண்டாகும். பட்டம் சொல்லுவோம் சுவாமிகள் குரு இல்லைங்கள. ஆனா பட்டம் சொல்றது சொல்ல மாட்டாங்க. மற்ற மாதிரி வைபவங்களுக்கு கட்டு தரிசனம் வியாப்தி ஞானம் உண்டாகும்போது அற்புதாதிகளுக்கு நாஸ்தி. அதனால வயசு மூலோதர பட்டமே அத்தையாகும். சரி சார், நாம இப்ப இந்த பாம்பே போயிட்டு வந்தோம்னா நீங்களும் பத்திரிக்கை போயிட்டு வந்தோம்னா இந்த 4 வாரம் பண்ணலாம். இது சாஸ்திரார்த்த சமர்ப்பணவாதம், சமாசவாதம், லகுசமானாதிகரண்யவாதம், குருசமானாதிகரண்யவாதம். பயப்படாது. ஆரம்பத்தில் 2000 நாங்களே வேண்டாம் போல தோணும். ஆனா ரொம்ப கஷ்டீகரம் வேணும் சார். கஷ்டங்கள் மட்டும் சீக்கிரம்
பயம் உண்டு. வாங்கலாம் ஆனா பயப்படாம மேலதான் போகும். அந்த இதற்கு அதாவது அவருடைய அனந்தாழ்வாருடைய பிராமணனுடைய பிரபோத்தர் எம்ஏ பிரபிதாமன் ரெகுலேஷனுக்கு என்ன ரிலேஷன் தெரியல. ஆனா அவர் குரூப் தான் எம்ஏ தாத்தாச்சாரிய அவர் சொல்லிட்டார். இவருடைய பிரபிதாமகர் இவருடைய அனந்தாழ்வானுடைய ராதாவுடைய மத்தா மத்தான பிரபோத்தர் அவருக்கு எம்ஏ தாத்தாச்சாரிய கான்ஸ்டியூட் அகாடமி மேற்கோட்டை அதுதான் குப்பனை இது இன்னும் நல்லா பண்ணுங்க. தமிழ் இப்போ பண்றது கஷ்டம். இந்த குப்பனை சிப்பனியே சுற்றி பண்ணி காணிமரம் தேவநாட்டார் ஆண்டவனாசனத்தை ரொம்ப சிம்பிளா பண்ணி ரொம்ப நல்லா பேரை பார்த்து வேணுமோ குப்பனை நீங்க அது போல பாருங்க. இப்போ அதிர்ஷ்டம் ததா கர்த்தா கரணஞ்ச பிரதீதம் விவிதாச்ச பிரதேஷ்டா தெய்வம் தெய்வாச பண்டம். முதல் காரணம் எது? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டீயதே ஆத்மனா இது அதிர்ஷ்டம். ஒரு ஆத்மா தன்னுடைய பூர்வ கர்மானுகுணமான சுகத்துக்கு அனுபவத்துக்கு உரியதான கிரியைகள்ல அந்த கிரியைகளை காரியங்களை செய்வதற்கு எதை தனக்கு அனுகூலமாக எதை தனக்கு பாங்காக கொள்கிறானோ அதுதான் அதிஷ்டானம். அதிர்ச்சி எதை இது அதிஷ்டானம். ஆத்மனா அதிர்ச்சி. இந்த ஆத்மா இருக்காங்க. இந்த ஆத்மாவுக்கு நிறைய புண்ணியமாக உள்ள கர்மா இருக்கு. அந்த கர்மாவெல்லாம் அனுபவிக்கிற சுக துக்க அனுபவங்கள் நிறைய இருக்கு. அந்த சுக துக்கங்கள்லாம் அனுபவிச்சாதான் அவங்க சுக துக்கங்கள்லாம் போட்டுக்க முடியும். அந்த சுகதுக்க அனுபவங்களை சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு அவன் நிறைய காரியங்களை செய்தாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஆத்மா சரீரம் இல்லாம செய்ய முடியாது. அதனால இந்த ஆத்மா தன்னுடைய பூர்வ கர்ம அனுகுணமாக தான் சுகதுக்க அனுபவம் பண்ணுவதற்கும் அதற்கு ஈடான காரியங்களை செய்வதற்கும் இந்த சரீரம் ஒன்றை பரிசீலிக்கும். அந்த சரீரம் தான் என்னுடைய அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டியதே தன்னுடைய காரியத்துக்கு அனுகூலமாக கொள்ளுகிறான். வெறும் ஆத்மாவால எந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆத்மா அனுபவம் இருக்கு. அதுக்கு வெறும் ஞானம் மாத்திரம் தான் இருக்கு. அதால எந்த காரியத்தை செய்ய முடியாது. அதுக்கு சரீரம் வேணும். சரீரம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்ய முடியாது. அந்த கையிலாவது வீட்டி மறைக்கினால்தான் காரியங்கள் செய்ய முடியும். அதனால இந்த கர்மாவுக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு முதல்ல காரணம் எதுன்னு கேட்டா அதிஷ்டானம். இந்த அதிஷ்டானம் மட்டும் இருந்தா போறாது. ஒரு சரீரம் மட்டும் அப்படியே கிடந்ததுன்னா அந்த சரீரத்துக்கு ஒரு காரியம் வந்தாலும் நடக்காது. அந்த சரீரத்தை தனதாக கொண்டு தன்னுடைய ஞானத்தினால தர்மூல ஞானத்தால அதை ஆக்டிவேட் பண்ணி செயல்களை செய்வதற்கு உள்ள ஒரு ஆத்மாவாகிற கர்த்தா அதிஷ்டானம் ததா கர்த்தா. இந்த சரீரத்தை பிரயாணம் பண்ணி இதனால காரியங்களை செய்திக்கிறதுக்குரிய
ஞானமான ஒரு கர்த்தா ஜீவாத்மாவுக்கு இவன் இரண்டாவது காரணம். அதிஷ்டானம் ததா கர்த்தா. மூணாவது காரணம் புதஜீவம். புதஜீவம் காரணம். காரணமா இந்திரிய சமுதாயம். காரணங்கிற ஏகவசனமானது காரணங்களுக்கு அது ஜாஸ்தியே கிடைக்கும். காரணம்னா இந்திரியம். புதஜீவம் காரணம்னா என்னப்போ ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு காரிய சமர்ப்பணம் இல்லையா. தர்சன சமர்ப்பமான சத்து, சமண சமர்ப்பமான ஸ்தோத்திரம், கிராம சமர்ப்பமான நாசிகை இல்லையா, ரசன சமர்ப்பமாகிற இல்லையா நாக்கு ரசன இல்லையா, ஸ்பர்சன சமர்ப்பமாகிற சொத்து. இப்படி புத்தக் ஜீவம் காரணம். புத்தக்னா தனித்தனியான தன்மைகளுடையதான காரணம் சொல்றாங்க. இந்திரிய சொல்றாங்க காரணத்தை புத்தக் ஜீவம். அடுத்தது விவிதாச்ச புத்தக் கேட்டம் பிராணம். இந்த பிராணனானது வெவ்வேறு விதமான இந்த புத்தக்கான சேர்க்கைகள் பிராணம், அபானம், ஞானம், உதானம், சமானம்னு சொல்லக்கூடிய தனித்தனியான கிரியா பிரகாரங்களுடையதான பிராணம் பிராணங்கள் சொன்னார். விவிதாச்ச புத்தக் கேட்டம். இவைகள் எல்லாத்துக்கும் மேல தெய்வம் தெய்வம்னாக்க பரமாத்மா. இது இந்த அறிவியல் சொல்றதால இது வந்து அசன்னிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்லயோ முதல்ல அதிகாரம் அப்புறம் கர்த்தா அப்படின்னு இந்த டிசெண்டிங் ஆர்டர் அதான் முக்கியம். அதுலேருந்து ஆரம்பிச்சு அமுக்கியம் சொல்லக்கூடாது. பாரதௌர்பன்யமோ பாரதௌர்பன்யம்னா பூர்வத்தை பார்த்து உத்தரோத்தரம் துர்பலமும் இல்ல உத்தரோத்தரத்தை பார்த்து பூர்வ துர்பலமும் அப்படிதான் இருக்குது. இவைகள் 5 காரணம் சொல்லப்பட்டது. பரமாத்மா எல்லாத்தையும் காரணமாக தப்பை வந்து ஞானிக்கிறார். தெய்வம் அப்படிங்கிறது பரமாத்மாவுக்கு. பரமாத்மா ஜீவன்ல உட்புகுத்து காரியங்கள் செய்வது அந்தர்யாமிக்கு. சொல்றார். ஆர்ஜனுக்கு உபாசன சௌகரியாத்மம். உபாசனம் பண்றதுக்கு தான் ஆர்ஜனுடைய சம்பந்தம். ஆர்ஜனுடைய தான் அந்த ஆர்ஜனுடைய பிரயோஜனம் உபாசனம் பண்றது. அந்தர்யாமி ஆர்ஜன் ஒன்னா இருக்காவே இல்லை. பிறகு நாட்கள் கொண்டிருக்கா இல்ல அந்தர்யாமி தான் ஹார்ஜன், ஹார்ஜன் தான் அந்தர்யாமி. என்ன சொல்றது ஒருத்தர் தானே இப்போ இந்த முகத்துக்கு அந்தர்யாமி தானே, முகத்துக்கு ஹார்ஜன் கிடையாது. இந்த பசு பட்சி இருக்குன்னா அந்தர்யாமி தானே, அவருக்கு ஹார்ஜன் கிடையாது. ஹார்ஜன் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப ஹார்ஜன்னா அந்தர்யாமினா மனுஷனை தவிர வேற யாருக்கும் அந்தர்யாமி கிடையாதுன்னு சொல்லு. இந்த சரீரத்துல ஒரே ஒரு ஹார்ஜன் தான் இருக்கும். இந்த சரீரத்தில் எத்தனை அந்தர்யாமி இருக்காங்கன்னா இந்த சரீரம் ஜீவாத்மாவுக்கு ஒரு அந்தர்யாமி இருக்கான், இந்த சரீரத்துக்கு ஒரு அந்தர்யாமி இருக்கான். இந்த 11 இந்திரியங்களுக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு அந்தர்யாமி இருக்கான். இந்த சரீரத்தில் எத்தனை புழு, பூச்சி, எத்தனை பாக்டீரியா, எத்தனை வைரஸ் இருக்கு,
அவை ஒவ்வொன்றும் ஒரு அந்தரியாமி தான். தலையில எத்தனை பேர் இருக்கு, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அந்தரியாமி தான். பேர் ஜீவராசி தானே, அதுக்கு ஒரு அந்தரியாமி இருக்குங்க. இந்த சரீரத்தில் ஒரே ஒரு சாஸ்திரம் தான் இருக்கும். இந்த சரீரத்தில் எத்தனை அந்தரியாமி இருக்கான்னு கணக்கு புரியுது. இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணுக்கு பெரிய ஒரு அந்த கண்ணு கற்றுவோ அந்தரகாயம் கற்றுல வேறு கற்று சரீரம் கற்றுவோ அந்தரியா சதே ஆத்மா அந்தர்யாம சோற்றே கண்ணு சோற்றா அந்தரகாயம் சோற்றம்னு வேறு சோற்றம் சரீரம் கிராமே கண்ணு ரசரே கண்ணு இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு அந்தரியாமி. இந்த சரீரத்தில் எத்தனை பிராணிகள் இருக்கு, அத்தனை பிராணிகளுக்கும் ஒவ்வொரு அந்தரியாமி. அத்தனை பிராணிகளுக்கும் ஒவ்வொரு ஜீவாத்மா இருக்கு. அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அந்தரியாமையா ஒவ்வொரு பரமாத்மா இருக்கு. அந்தரியாமையும் ஆர்த்தமும் ஒன்று. ஆர்த்தனை யோகத்தினால சாட்சாத்கரிக்கலாம். இந்த அந்தரியாமையே இது என்ன யோகம் பண்ணாலும் அவன் சாட்சாத்கார விஷயமாக. அதனால இது தத்துவத்தின் சிந்தனாதிகாரத்துல கடைசியில அந்தர்யாமி ஹார்தன் வித்தியாசம். ஆனால் ஹார்தனை அந்தர்யாமி சப்த பிரயோகத்தினால சொல்றோம். அனந்தூர விப்பிரகட்டமையாயிட்டாலே பண்ணிட்டாரு. அதனால ஹார்தன் வேற அந்தர்யாமி. அதிஷ்டானம் ததா கர்ப்பா கர்ணம் பிரதத்விதம் திரிவிதாந்த பிரதத் சேஷ்டா தெய்வம் செய்வாற்ற பஞ்சனம். பாக்கியா வியாக்கியானம் பண்றார். நியாயே சாஸ்திர சித்தே விபரீதே பிரதிசித்தேவா சர்வத்தின் கர்மணி சாரீரே வாச்சிக்கே மானசேத பஞ்ச ஹேமவா பஞ்ச ஏதே ஹேதவா. நாம செய்கிற காரியங்கள் இருக்கு இல்லையா, செய்கிற காரியங்கள் 3 வகையான காரியங்கள் செய்யணும். ஒன்று நியாயே சாஸ்திர சித்து. நியாயேன்னு சொல்றோம், நியாய நிரூபித்தே சாஸ்திர சித்தமாக நியாயம் நிரூபிக்கப்பட்டவர்களான கர்மாக்கள் நாம் செய்த கர்மாக்கள் சிலது. நாம் செய்த கர்மாக்கள்ல பலது பிரதிசித்தமான விபரீத கர்மாக்கள், சாஸ்திர விபரீதமாக பிரதிசித்தமான கர்மாக்கள். இரண்டையும் பாக்கிறார் சாஸ்திரம். 2 பரத்தால் இன்னொரு வகையான கர்மா உண்டு. அது சாஸ்திரத்துல விகிதமானது இல்லை, சாஸ்திரத்தை பிரதிசித்தமானது இல்லை. இன்வாலண்டரி சொல்லலாம். அதாவது அவர்கள் செய்யறதால புண்ணியமோ பாபமோ இல்லை. ஆசுர தொழில்களுக்கு லட்சணம் சொல்லும்போது அஜ்ஞானமும் ஒரு லட்சம் தானே. கீழே 16வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம்
தம்போ தம்போதிமானஸ்க கோத பாருஷ்யமே ஆஜ்ஞானஞ்ச அபிஜாதஸ்ய ஆகுர சம்பத்தை பிறந்தவனுக்கு தம்பம் தர்ப்பம் அபிமானம் குரோதம் பாருஷ்யம் அஜ்ஞானம் அஜ்ஞானம் அது என்னன்னு கேட்டாங்க ஞானாபாவம் உபயுக்த சமய ஞானாபாவம் இது ஆசுரத்துக்கு அர்த்தம். ஆசுரத்துக்கு இதை கடந்த அஜ்ஞானத்தை சொல்லும்போது கீழே காத்திருக்கேன் பிராப்த கால நித்ரா அனுபவித்த விஷய அஜ்ஞானம் இவைகள் எல்லாம் இந்த அஜ்ஞானங்கிற பேயத்துல சேராது. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப சொல்லிட்டே வர்றதுனாக்க தாசில்தாரியே தான் கொண்டு வரும். நாங்க சொல்றது இப்போ தாசில்தாரிய பஞ்சி படிக்க சொல்லுவீங்க. ஏன்னா தாத்திரிக்கா தாத்திரி சந்திரிக்க பஞ்சி பூரா மனசுல ஓடிட்டே இருந்தா தான் இது சொல்லுது. சரி, ஏன் சொல்றது தெரியும்? அனுபவித்த புரிய பார்த்து அவைகளுக்கு அஜ்ஞான சொல்றதாச்சு இல்லை. இப்போ அஜ்ஞானம் சொன்னா நித்ரை இருக்க தூக்கம், தூங்கும் போது ஒன்னையுமே அறியாமல் இருக்கும். தூக்கத்துல அத்தியந்த ஞான சம்பவம், தூக்கத்துல அஜ்ஞானம் இருக்கு. இந்த அஜ்ஞானமானது ஆசுரத்தினுடைய லட்சணம் சொல்ல முடியாது. ஏன்னா நித்ரா காலத்துல இல்லையா ஒன்றை அறியாமல் இருக்குது. அது ஆசுர பிரபுதிகளுக்கு நமக்கு எல்லாருக்கும் புரியும். அதனால அது ஆசுர சுபாவம் இல்லை அந்த அஜ்ஞானம். அந்த நித்ராங்கத்தை போடும்போது சுவாமி ரொம்ப அழகா ஒரு பிராப்த கால நித்ரா, அப்பிராப்த கால நித்ரா அது தனி பார்ப்போம். பிராப்த கால நித்ரா அப்பிராப்த அதுல சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் தாற்பயம் பந்தி பார்த்தாங்க தாற்பயம் பந்தி மனசு ஓடிட்டே இருந்தா தான் அர்த்தம் சொல்ல முடியாது. இல்ல மாற்றி அர்த்தம் சொல்ல முடியாது. அதுக்கு பிராப்த காலத்துக்கு திராவிடம் இல்ல, எது நிதிரைக்கு பிராப்தமான காலமோ அந்த காலத்துல நிதிரை இல்லையா. எனக்கே ஐசிக்கு கேட்டு நான் சொல்றதா ஐசிக்கு ஒவ்வொரு ஸ்மால் திங்ஸ் சொல்றேன். அதனால இப்ப பிராப்த காலம் நின்றா அது தோஷம் இல்லாது. அதனால பிராப்த காலம் நின்றையில இவங்களுக்கான அஜ்ஞானம் தோஷம் இல்லை. அப்பிராப்த காலம் நின்றையே ஒரு பாப்பம். லோகத்திலே ரொம்ப பாப்பத்தப்பட்டவங்க யாரும் கேட்டாங்க, சூரியன் உதிக்கும் போது தூங்குறது சுகைக்கு அவன் பாக்கணும். அவன் தன் பாப்பத்தெல்லாம் ஒருத்தவன் பாப்பத்தை பண்ணவும் பாப்பத்தை பாதிக்கிறதுனாலே அந்த பாதிக்கிற பாப்பம் அப்படியே அழிஞ்சு போறாரு. அது அவனோட பெரிய பாப்பங்களுக்கு போய் சங்கரமான இவன் தன்னுடைய பாப்பத்தெல்லாம் பாதிக்கம் பண்ணாம அந்த பாப்பை யாருக்கு போகும்னு கேட்டாங்க, எவன் தாங்க அர்த்தமே எவன் சூரிய அர்த்தமிக்கிறதாக தூங்குறானோ இவன் பண்ற பாப்பமா அவனுக்கு போயிட்டு சூரிய அர்த்தமிக்கிற காலத்துல பார்க்கும்போது தூங்குறவன் பண்ற பாப்பம்லாம் அவன் அந்த பாப்பத்தை இந்த இவன் பாப்பத்தை வாங்கிட்டு அவன் பாப்பத்தை அதோடு சேர்த்து போட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் காம தர்மம்.
தாமதம்னாக்க கல்ப சொத்த பொருள் கல்ப சொத்த பொருள் அவனுக்கு சொல் சொத்தையாக இருக்குன்னா யாருக்கு சொத்தப்பன் கல்ப சொத்தப்பன் இருக்குன்னா யாரும் பூர்வ ஜென்மனி பிராமணனா பொறுத்து எவன் சுறாபானம் பண்ணாலும் அவனுக்கு தான் சாமதம் சாமததி சாமதத்தம் பண்ற பாப்போம்னா ராமதந்தா துச்சர்மணி துச்சர்மானாக்க இந்த தோல்வியாளி தோல்வியா சென்றாக்கு போய் பார்க்கற அவன் சாபம் பண்ணாங்க எவன் பூர்வ ஜென்மாவில குருதார பராமர்சத்துக்கு அதுவும் அதுக்கு சமபாதகத்தையோ பண்ணாலும் அவனுக்கு அந்த ஜென்மாவை துச்சர்மா இல்லையா துச்சர்மாவுக்கு பட்ட பார்த்தோன்னே யாருக்கு போய் சொன்னாங்க புனக்கி துச்சர்மனோ புனக்கினாக்க நகர்களுக்கு நாங்கெல்லாம் போனமானதா இதுவா இருக்குங்க அதனால நகை பணமாக இருந்தா அவன் என்ன பண்ணோம்னா எவன் பூர்வ ஜென்மாவில பிராமணனுக்கு சேர்த்தா புதைச்சாலும் அவன் தான் புணக்கம் புடிச்சமான இந்த புனக்கி இருக்காங்க இப்ப இப்பதான் இருக்க சொல்லிட்டாரு இந்த புனக்கி பண்ற பாப்போம்னா யாருக்கு சொன்னா புனக்கி அர்ஜுனிக்கு சத்து இந்த புனக்கி பண்ற பாப்போம்லாம் அவன் தாய் சொன்னான்னா ஆத்தான பாவம் அர்ஜுனிக்கு சத்துன்னு அர்ஜுனிக்கு சத்துனா யாருன்னு கேட்டாக்க எவன் தமக்கு கல்யாணம் ஆகும்போது தங்கையை ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணாலும் அவன் அர்ஜுனிக்கு தெரியும் யார் காரியத்தை மட்டுமோ அவனுக்கு அதுவும் அவனுடைய கர்மாவில் இருக்கு அந்த அர்ஜுனிக்கு செத்து அர்ஜுனிக்கு செத்துருக்காங்க அவன் பண்ண பாக்கணும் அர்ஜுனிக்கு பரிகேத்தனி அவன் பண்ண பாக்கணும் பரிகேத்தான பரிகேத்தானா யாரு சமையலுக்கு கல்யாணம் ஆகாத இருக்கும்போது பாக்கலாம் தம்பி அவன் தான் பரிகேத்தான் அந்த பரிகேத்தான போய் பரிகேத்தனி பரிகேத்தா வீரஹரி பரிகேத்தா பண்ற பாருன்னா வீரஹத்தியை பண்றது வீரஹத்தியா வீரமே அலுவலகம் என்ன பண்ண சொல்ல வீரஹத்தியான என்ன பண்ணிட்டா யோ அகிலா வேரி உத்வாத எதி ஒரு பிராமணர் அக்னியா தானம் பண்ணி அக்னியை ஊற்றி வச்சுட்டு வீட்டு அக்னி உட்காது பண்ணிட்டு இருக்க அவருடைய அக்னியை போய் அணைக்க வந்துருக்காங்க அவன்தான் வீரஹத்தி பண்ண வீரஹா பிரம்மஹரி இந்த வீரஹத்தி பண்ண பாப்போம்னா பிரம்மஹத்தி பண்ண பிரம்மஹத்தி என்ன பிராமணன் சொல்றதுன்னு சொல்லுங்க ஐயோ பிராமணன் யோக புரியல ஒரு பிராமணன் போய் அவன் பயந்து வந்து அவன் போய் கல்வி ஓடிது அவனை பயமுறுத்தினாலே அது பிரம்மஹத்தி அது தேவாத யஜ்ய கர்மகர்த்தா ரமானந்தன் கேசம் எம்பாக பச்சம புருவன் பொன்னோ யஜ்யக்கு ஸ்வதா துர்விதே சோ காமயத வரம் ருணை அவன் கேட்டாங்க என்ன வரம் கேட்க யோ பிராமணே யோக புரியல சமேன யாதையாத் சுவாசிக்கிறவன்னா அத்தியனமே பண்ண சுவாசிக்கிறேன் அத்தியனம் பண்ணிருக்காங்க அதே சாஸ்திர வாக்கியம் அத்தியனம் பண்ணாமே சாஸ்திர வாக்கியம் அதோட போடப்படும் இப்ப நமக்கு அது இந்த எடுத்து சொன்னா பிராப்த கால நித்ரா பிராப்த கால நித்ரை பாப்பம் இல்லை அப்பிராப்த கால நித்ரை தான் பார்க்கணும் அதுதான் அனுபவித்த விவேக அஜ்ஞானம் உபயுக்த விவேக அஜ்ஞானம் இருந்தால்தான் அஜ்ஞானம் இல்லையே அனுபவித்த விஷயம் உபயோகமான விஷயம் இல்லையா போய் அறிஞர்கள் பார்ப்போம் இன்னைக்கு என்ன சினிமா ரிலீஸ் ஆகுது கேட்டா அவருக்கு தெரியாது ஆனா அது அஜ்ஞானம் இல்லை உபயுக்த விஷய அஜ்ஞானம் தான் அஜ்ஞானம் அனுபவித்த விஷய அஜ்ஞானம் அதனால அனுபவித்த விஷய அஜ்ஞானம் பிராப்த கால நிதியில உண்டாகிற அஜ்ஞானம் இதெல்லாம் எல்லாரும் பொதுவான புண்ணியமானபடினால இது ஆசுர லட்சணம் இந்த ஆசுர சட்டம் லட்சணம் இல்லைன்னு அதனால நாம் செய்த கர்மாக்கள்ல
சாஸ்திர சித்தமான நியாயமான கர்மாக்கள், சாஸ்திரத்துக்கு நிமித்தமான அநியாயமான கர்மாக்கள். இது ரெண்ட தவிர பிராப்த காலத்துல தூங்குறது இல்லையா, பசிச்சாக்க நிமித்தம் இல்லாத காலத்துல சாப்பிடுறது, இவைகள்லாம் பாப்பமும் இந்த புண்ணியம். இதெல்லாம் அனுபவம் ரெண்டு விதாது. இப்படிப்பட்ட கர்மாக்கள் எல்லாவற்றிலும் சாஸ்திர சித்தமான நியாயமான கர்மாக்கள், சாஸ்திர விபரீதமான பிரசித்தமான கர்மாக்கள், இரண்டும் இல்லாததான அனுபவமான கர்மாக்கள், இப்படி எல்லா விதமான கர்மாக்களிலேயும் அது 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. இந்த கர்மாக்கள் எல்லாமே சாரீரம், வாசிகம், மானசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கர்மாக்கள் எல்லாவற்றிலேயும் ஏழைய பஞ்ச கேட்டவன இவைகளையும் கேட்டுக்கலாது. முதல்ல கர்மாக்களுக்கு லட்சணம் சொல்றேன். சாஸ்திர விகிதமான நியாயமான கர்மாக்கள், சாஸ்திரத்தை நிமித்தமான பிரதிசித்தமான சாஸ்திர விபரீதமான கர்மாக்கள், இரண்டும் அல்லாதவர்களான அனுபவ கர்மாக்கள். இந்த கர்மாக்கள் மனசினால செய்யப்பட்டாலும் சரி, சரீரத்தால் செய்யப்பட்டாலும் சரி, வாக்கினால செய்யப்பட்டாலும் சரி, இந்த கர்மாக்கள் எல்லாவற்றையும் 5 சேத்துக்கள் இவைகளுக்கு 5 காரணங்கள் உள்ளன. அதுல முதல் காரணம் அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா சரீரம். அதிர்ஷ்டியமே ஜீவாத்மனாயிட்டு மகாபூத சங்காத ரூபம் சரீரம் அதிஷ்டானம். மகாபூத சங்காதம் பிருத்திக தேஜோ வாயு ஆகாசாதி பஞ்சபூதங்களுடையதான சங்காதம். இந்த பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட வகையில ஒன்று சேர்ந்து இந்த சரீரமாக ஆகியிருக்கு. இந்த சரீரம் தான் இந்த ஜீவாத்மாவானவன் தான் சங்கல்பிக்கிற காரியங்கள் செய்வதற்கு கொண்டிருக்கிறதான அதிஷ்டானமாக இருக்கிறது. இதான் அதிஷ்டானம். இந்த சரீரம் எப்படி இருக்கு? இந்த சரீரம் இந்த ஜீவாத்மாவால கை கொள்ளப்பட்டிருக்கு. எதுக்கு? தான் செய்ய விரும்புகிற கர்மாவெல்லாம் செய்ய. இந்த சரீரம் என்ன? இதனுடைய வஸ்து என்ன? பஞ்சபூதங்களுடைய சங்காரம். இப்ப ஒவ்வொன்றுக்கு சரீரத்தை பத்தி அதிஷ்டானத்தை சொல்லியாது. அடுத்தது கதா கர்த்தா இல்லையா? கர்த்தான ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மனா ஜாத்துவம் கர்த்துவம் ஜோதயேன கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா இது சூத்திரம் உபதாரணம். இந்த ஜீவாத்மா இவன் தான் கர்த்தா. ஏன்னா இப்ப நான் இவன் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் இதுக்கு முன்னதான புண்ணியபாப ரூப கர்மாக்கள் தான் இப்ப செய்கிற கர்மாவுக்கு காரணம். அந்த புண்ணியபாப கர்மாவுக்குலாம் உரியவன் யார்? இந்த கர்த்தா ஜீவன். அதனால அந்த ஜீவன் இதுக்கு 2வது காரணம். இந்த ஜீவாத்மா இவன் தான் கர்த்தா, இவன் தான் ஞானம். இவன் தான் இன்னும் செய்ய வேண்டும் என்று அறிந்தவனாக இருக்கிறான். இவன் தான் அதை செய்பவனாக இருக்கிறான். இந்த ஜீவன் தான் கர்த்தா என்பதும் இந்த ஜீவன் தான் ஞாதா என்பதும் ஏற்கனவே சாரீரக சாஸ்திரத்துல ஞோத ஏவ அப்படிங்கிற சூத்திரத்தினாலேயும் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா என்ற சூத்திரத்தினாலையும் ஏற்கனவே நிரூபிச்சிருக்க. முதல்ல ஆத்மா அப்படிங்கிறதாவது உற்பத்தி விநாசங்கள் இல்லாததான ஒரு நித்திய வஸ்து அப்படிங்கிறது ஆத்மா விசாரத்தை நிரூபித்தது. சரி, இந்த உற்பத்தியோ வினோசமோ இல்லாத நித்திய வஸ்துவான ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் ஞாபகம். வெறும் ஞான மாத்திரம் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இல்லை. ஞாபகம்னா அறிபவனாய் இருக்க. அறிவுங்கிறது ஆத்மஸ்வரூபம் இல்லை, அறிதல் அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம்.
இல்லையா? இது எங்க தெரிகிறது? அதையவன் ஆத்மா நிச்சயமாக இருப்பதாலும் ஞானம் ஆத்மாவுக்கு நித்திய தர்மமாக இருப்பதாலும் இந்த ஆத்மா ஞானம் ஒரு நித்தியமான பிரபஞ்சத்தினுடைய நித்தியமான தர்மம் எதுவோ அதுதான் அந்த வஸ்துக்கு நிரூபக தர்மம், அதுதான் அந்த வஸ்துக்கு சுவாபாவிக தர்மம். ஆத்மா நித்தியம், இந்த ஆத்மாவுக்கு இந்த ஞானம் நித்திய தர்மம். அதனால ஞானம் ஆத்மாவுக்கு சுவாவமாகுது. அதாவது இந்த ஜீவன் இந்த ஆத்மா ஸ்வதா ஞாதாவாக அறியக்கூடியவராக இதான் யோகைய. இதுக்கப்புறம் 14 சூத்திரங்களால இதை நிரூபணம் பண்றோம். நம்ம ஃபேமிலி லாங் அதிகம் இந்த 14 சூத்திரங்களால் நிரூபிக்கப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா இந்த ஆத்மா ஞாதா. சரி, இந்த ஆத்மா ஞாதாவான இதனுடைய பிரயோஜனம் என்ன? இந்த ஜீவன் கர்த்தா. கர்த்தான அர்த்தம் இந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு கர்த்தத்துவமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய சாந்தியுடைய பூர்வபட்சத்தை நிராகரித்து இந்த ஆத்மா கர்த்தா ஏவ. எதனால? சாஸ்திரம் அர்த்தவத்வம். அப்பதான் சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த பிரயோஜனம் உள்ளதாங்க. சாஸ்திரத்துல இந்த ஜீவனுக்கு ஒவ்வொரு புருஷார்த்தத்தை சொல்லி அந்தந்த புருஷார்த்தத்துக்கு அவன் என்னென்னது பண்ண கிடவன். யாகத்தை, தானத்தை, ஹோமத்தை, விரதத்தை, பக்திய, ரவியாசத்தை இவைகளெல்லாம் பண்ண கிடவன் சொல்லி இவைகள்லாம் இவைகள்ல இவன் கர்த்தாவா இருந்தால்தான் இவைகள்ல இவனை நியோகிக்க முடியும். சாஸ்திர பிரயோஜனம் என்ன? ஒரு புருஷார்த்தத்தை அடைவதற்கு ஒரு ஜீவனுக்கு வழிகாட்டு. சாஸ்திரம் என்ன வழிகாட்டுறது? அந்தந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு அந்தந்த உபாயத்தை அனுப்பிட்டு சொல்லி வழிகாட்டுறது. ஆக அந்த உபாய அனுஷ்டானங்கள்ல கருத்துக்கும் இல்லாதவனாக இருந்தால் அப்ப சாஸ்திரமே ஏற்படும். ஒருவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தால்தான் அவனை பார்த்து விதிக்கணும். சாதாரண லௌகிகமா சொல்லுவான், கூடனை பார்த்து ராஜமொழி சொல்றது. கண் இருக்கிறவன் தான் கண் பார்த்து உள்ளவன் தான். அதனால கருத்துக்கும் உள்ளவனை தான் இதை செய்து அதை செய்து விதிக்கணும். அதனால யோக ஏவ கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வா இத்தியாதி சாதிக சூத்திரங்கள்னால வேதாந்த சாஸ்திரத்தை இந்த ஜீவாத்மாவுக்கு ஞாபக கர்த்தத்வாதிகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த ஜீவன் தான் கீழ் சொல்லப்பட்ட அதிஷ்டானம் சரீரத்தை இயக்கி கர்மாக்கள் செய்கிற கர்த்தா. இந்த சரீரம் மட்டும் இருக்குன்னாக்க இந்த சரீரத்தை கண், காது, மூக்கு இவையெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஒரு முழுக்க ஒரு சரீரமா கிடந்ததுன்னா அதை கொண்டு ஒரு காரியம் செய்ய முடியும். அதனால கர்த்தத்துவத்துல 3வது ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டா இந்த சரீரத்தை கொண்டு இந்த ஜீவன் கர்மாக்களை செய்வதற்கு இதில் உள்ள இந்திரியங்கள் நிராகரிக்கும். அதனால புதற்சிதம் காரணம் பாணிபாத பாதாதி பஞ்சகம் பாணிபாதாதிகம் பஞ்சகம் சமனத்தம் கர்மேந்திரியம் புதற்சிதம் கர்ம நிஷ்பத்தோ புதத்யாபாரம். கர்ம நிஷ்பத்தோனா கர்மாவை செய்து முடிப்பதற்கு இந்த காரணங்கிறதானது ஒரு தனி காரணம். இது கர்மாக்களை செய்வதற்கு வாக், பாணி, பாத, பாது, சுபத்தம் சொல்லக்கூடிய 5 கர்மேந்திரியங்களும் இந்த 5 கர்மேந்திரியங்களும்
எதனுடையதான நியமனத்தை நடக்கிறதுனா மனசு. சமணத்தம்னா மனசோடு கூடியவைகளான இந்த கர்மேந்திரியங்கள் 5 இருக்கு. இவைகள் தான் பிரதங்கிதம் கர்மம். விதாக பிரதேஷ்டா, விவிதாக பிரதேஷ்டா, சேஷான பிராணகாரியம். சேஷா சப்தேன பஞ்சாத்மா வாயு விஜீயது. பஞ்சாத்மா வாயுனாக பிராணம், ஞானம், அபானம், உதானம், சமானம் சொல்லக்கூடிய 5 வாயுக்களை கொண்டதான 5 வாயுக்களாலான பிராணம் என்கிற வாயு விஜீயது. தத்விருத்தி வாக்கியம் சரீரேந்திரிய தாரணஸ்ய பிராணாபானாதி பேத பின்னஸ்ய வாயோஹோ பஞ்சாத்மனா விவிதாச்ச சேஷ்டா. விவிதா விருத்தி இதா சேஷ்டா. தேகத்துல பிராணம் வச்சு தரிப்பதற்கும் பிராணாபானாதி பேத பின்னஸ்ய வாயோஹோ பஞ்சாத்மனா இந்த சரீரத்தை இயக்குவதற்கும் இந்த சரீரத்தில் பிராணனை வைத்து தரிப்பதற்கும் இவைகளுக்கெல்லாம் காரணபூதமான பிராணாபான ஞான உதான சமானம்னு சொல்லக்கூடிய 5 பிரிக்கப்பட்ட 5 விதமான தனித்தனி விற்த்திகளை கொண்டதான செயல்பாடுகளை கொண்டதான இந்த பஞ்சவிருத்தி பிராணம் இதுதான் சேஷ்டா, சுதந்திரா சேஷ்டா. அடுத்த பேர் தெய்வம் செய்வார் பஞ்சமம் இருக்கட்டும்.